விஜய் ஏன் பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாருக்குமே உதவி செய்வார். யாருன்னா ஏழைப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி வீடு வசதிலாம் ரெடி பண்ணி தருவார். ஏன்னா அது அப்படிலாம் எனக்கு பிடிக்கும், அதனால அவரும் விளையாடுறாரு. ஆனால் என்ன அவருக்குன்னு ஒரு புது பாதை அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ அவரோட விருப்பம் தான் நான் சொல்லுவேன். 70 நடித்தாலும் ஓகே தான். கில்லி கில்லி படம் பிடிக்குமா? ஓகே. எதனால கில்லி பிடிக்கும்? அவர் என்னோட ஃபேவரெட். ஆமா, நான் கேட்பேன். பாப்பா பேர் நான் கேட்பேன். த்ரிஷா அழகா இருந்தாங்களா? யூடியூபே கழுவி ஊத்த போனாங்க என்ன கமெண்ட்ஸ்ல. விஜய்னா தளபதி. அந்த தளபதி இப்போ 17th ஃபிலிம் ஒன்று பண்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? 17ஆ? 70வது படம் ஒன்று பண்றாரு. ஓகே. விஜய் ஏன் பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாருக்குமே உதவி செய்வாரு. அப்புறம் யாருன்னா ஏழைப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி வீடு வசதிலாம் ரெடி பண்ணி தருவாரு. விஜய் பண்ண படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? இந்த படமா? அந்த படம் கில்லி படம் பிடிக்குமா? ஓகே. எதனால கில்லி பிடிக்கும்? ஏன்னா அது அப்படிலாம் எனக்கு பிடிக்கும், அதனால அவரும் விளையாடுறாரு. அதுல விஜய் அழகா இருந்தாரா? உனக்கு மட்டும் தான் பிடிக்குமா? உங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அது இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு விஜய்? அவர் என்னோட ஃபேவரெட். ஓகே. அதனால உனக்கு விஜய் பிடிக்குமா? ஆமா. சப்போஸ் விஜய் சார் இந்த வீடியோ பார்த்தா அவர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன்னா என்ன சொல்லுவாரு? இந்த வீடியோவை விஜய் சார் பார்த்தாரு அப்படின்னா அவர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பேன் விஜய் சார் கிட்ட? என்ன கேட்கறதா தெரியல, அதான் கேட்பேன். தெரியலன்னு தான் சொல்லுவேன். எதுவுமே கேட்க மாட்டியா அவர்கிட்ட? எதுவுமே வேணாமா? அவரை பார்த்தா போதுமா? பார்த்தா போதும். அவரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்து இப்போ விஜய் சார் இங்க உங்க கூட இருக்காங்க, என்ன பார்த்து கேட்பீங்க? முதல் வணக்கம்னுவா. உங்க பேர் ஒரிஜினல் பேரு நான் கேட்பேன். பாப்பா பேர் நான் கேட்பேன். அவ்வளவுதான். சரி, ஓகே. Thank you. ஹாய் ப்ரோ. வணக்கம். நான் சொல்லுங்கண்ணா. உங்க பேரு? சுரேந்திரன். சென்னை தானா? இல்லை, நான் ஃப்ரம் மலேசியா. ஓகே. விஜய் சார் தெரியுமா உங்களுக்கு? தளபதி சின்ன வயசுலேருந்து வெறியன். சூப்பர். இப்போ என்னன்னா அவரோட 69 மூவி தான் போயிட்டு இருக்கு. இப்போ அது இல்லாம 7 அதாவது 70வது படமும் கன்ஃபார்ம் பண்றாரு அவரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 69 தான் லாஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 70வது படம் அது நடித்தா ரொம்ப ஆசை தான். அதுவும் லியோ 2வாக இருந்து அது கன்க்ளூஷனாக பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன அவருக்குன்னு ஒரு புது பாதை அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ அவரோட விருப்பம் தான் நான் சொல்லுவேன். 70 நடித்தாலும் ஓகே தான். வைஃப் ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு சில பாதுகாப்புலாம் கொடுத்துட்டு இருக்காங்க தளபதி, பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் பத்தி நான் நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ஃபுல்லா அரசியலுக்குள்ள வரல, இப்பதான் ஸ்டார்ட் அப் ஆயிட்டாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய லெவல்ல அந்த பாதுகாப்புலாம் போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக ஏன்னா அவர் ஒரு பெரிய ஃபேம், பெரிய சூப்பர் ஸ்டார். ஏன்னா கன்ஃபார்ம் நார்மலாக நடக்க முடியாது. அது மாதிரி இருக்க நேரத்தில் அவருக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவரோட சேஃப்டி, ஃபியூச்சர் அவருக்கு அதுதான். இப்போ அவர் படத்துல நிறைய சப்போர்ட் பண்றீங்க, அரசியலுமே வந்துட்டாரு. அரசியலையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வராரு. அதனால கன்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுவோம். 2026ல விஜய் சாருக்கு ஓட் பண்ணுவீங்களா? நான் ஃபாரினர், ஆக்சுவலாக நான் ஃபாரினர். ஆனால் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஓட் பண்ணுவேன். ஏன்னா நல்லதுக்குன்னு வரும்போது ஒரு மாற்றங்கள் வேணும் தானே தமிழ்நாடுக்கும். ஸோ இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இப்போ புதுசாகவே சினிமாவில் இருக்கவங்களுமே உள்ள வராங்க. இதுக்கான காரணம் என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் காரணமாக பார்க்காம மேபி அவங்க என்னென்னா திருப்பி மக்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும்னு பார்க்குறாங்கன்னு நான் நினைப்பேன். அது ஸோ ஃபார் ஷூர் அவர் 200 கோடிக்கு மேலே ஒரு படத்தில் சம்பளம் எடுக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வராருன்னா இயர் சம்திங் டு டூ. அதுதான் நான் சிறு வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரிலேட்டட் டு மை ஓன் லைஃப். அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாருமே எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ணோம். ஸோ ஒரு ஜெனரல் ஆடியன்ஸாக என்னென்னா அவர் ஏதோ செய்கிறாருன்னா அவர் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு ஹியூமனிட்டி, ரொம்ப சிம்பிளாக இருப்பார், பந்தாவாக இருக்க மாட்டார், அவராக இருப்பார். அதுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த பழக்கம் நானும் எடுத்துக்கணும்னு பார்ப்பேன். ஆமாம். அவர் இப்போ விஜய் சார் அப்படின்னு பேர் எடுத்தாலே நிறைய அகேன்ஸ்டாக ரொம்ப கான்ட்ரவர்சியாக தான் பேசுகிறாங்க. அவருக்கு இதுவாக தான் இருக்கு, பட் அதை தாண்டி ஃபேன்ஸோட சப்போர்ட்டுமே இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அகேன்ஸ்டா இருக்கிறவங்க? ஒரு இடத்துல நல்லது இருந்தாலும் கன்ஃபார்ம் கெட்டது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்க நேரத்தில் என்னன்னா அவர் மேலே ஏறுறாருன்னு தான் அது ஒரு எடுத்துக்காட்டு. கன்ஃபார்ம் எகெயின்ஸ்ட் இருந்தால் அதில் மேலே ஏறிட்டு தான் போடுறாரு. அதுதான் கன்ஃபார்ம். தேங்க்யூ. ஓகே. ஹாய், உங்கள் பேர்? நிக்கில்.
சார் இப்போ விஜய் சார் வந்து 69 ஃபிலிமோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. ஆனா இப்போ 17th ஃபிலிம் பண்ண போறாரு. 17. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவர் படம் அவ்வளோ பிடிக்காது. துப்பாக்கி பிடிச்சிருந்தேன் அப்போ. அதுக்கப்புறம் மாஸ்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பெரிய ஃபேன் கிடையாது. அவர் படம் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு அதே தான். எதனால உங்களுக்கு விஜய் சார் ஃபேன் கிடையாது நீங்க? அவர் பண்ற டைப் படம் எனக்கு மாஸான படம் சப்ஸ்டன்ஸோட பண்றது இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. அது என்னோட ஒப்பீனியன். மற்றவங்களுக்கு பிடிக்கலாம், அது அவங்க விருப்பம். விஜய் சார் எனக்கு இப்படி படம் பண்ணா நல்லா இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா எந்த மாதிரி படம் பண்ணா ஒரு நல்லா இருக்கும்? மாஸ் இல்லாம ஒரு திருஷ்யம் அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸோட அந்த பிளாட் ட்ரிவன் அந்த மாதிரி ரொம்ப ஃபைட் எல்லாம் இல்லாம சீரியஸான படம். அதை எடுத்தா ரொம்ப காமான ஃபேமிலின்னு சொல்ல மாட்டேன், பட் பிளாட் ஸ்டோரி பொறுத்த மாதிரி அந்த ஒரு படம் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதான். விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் என்டர் ஆயிட்டார். ஆமா. அவருக்கு நீங்க ஓட் பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பா போடுவேன். ஜஸ்ட் பிகாஸ் இருக்கிற இது எனக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் எனக்கு பிடிக்கல, அதனால வேற ஒரு பார்ட்டி போடணும்னு அவருக்கு போடுவேன். ஓகே. ஒருவேளை அவர் சிஎம் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணலாம்? எந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணலாம்? எல்லா இடத்தையும் தோண்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். பைக்லாம் ஓட்ட முடியல, கார் ஓட்ட முடியல, ஒன்றும் ஓட்ட முடியல, அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. கிளீனிங் ஃபர்ஸ்ட். ஆமா. அப்புறம் இந்த கரப்ஷன்லாம் ரிமூவ் பண்றது, எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குன்னா எல்லாமே அவுட் அண்ட் தி ஓப்பனாக இருக்கணும். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க விஜய் ஃபேன் கிடையாது. ஆனா அவர் வந்து ஒரு ஃபிலிம்க்கு வந்து 250 crores வாங்குறாரு. ஆனா விட்டுட்டு பாலிடிக்ஸ் சென்டரா இருக்காரு. அவரை வந்து நீங்க என்கரேஜ் பண்றீங்களா இல்ல ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வராரு நல்லது செய்யறதுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி எனக்கு பெரிய பெரிய ஒப்பீனியன்லாம் கிடையாதுங்க. பெருசா ஒப்பீனியன் கிடையாது அது மேல. விஜய் சாரோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நான் எப்போ போட்டாலுமே அந்த படம் நான் வாட்ச் பண்ணுவேன்னா என்ன? துப்பாக்கி பிடிச்சிருந்துங்க. துப்பாக்கி மட்டும். ஆமா. ஸோ அதுலேருந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சாங் பாடலாமா? சாங் பாடலாம் வராதுங்க, சாரி. ஆக்சுவலி 2 days முன்னாடி தான் இது பார்த்தேன், அஜித்தோட படம் விடாமுயற்சி பார்த்தேன். ஆமா ஆமா. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது பிடிச்சிருந்துங்க. அது எல்லாம் மாசா இல்லாம ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஃபைட்லாம் இருந்துச்சு, பட் ஒரு ஸ்டோரி பிளாட் அந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அதுவும் கொஞ்சம் மாஸ் தான், பட் ஸ்டில். அதுல த்ரிஷா அழகா இருந்தாங்களா? யூடியூபே கிளிக் கழுவி ஊத்த போனாங்க என்ன கமெண்ட்ஸ்ல. த்ரிஷா மேம் நல்லா இருந்தாங்க. 40 years மாதிரி தெரியல, நல்லா இருந்தாங்க. ஓகே. படம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய வந்துச்சு. சோ அத பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு பிடிச்சது நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். மத்தவங்க பிடிக்கல, அது அவங்க விருப்பம். தட்ஸ் ஆல். அவருமே பாத்தீங்கன்னா ரேஸ்ல ஃபுல்லா இறங்கிட்டாரு. அவ்வளவுதான். எனக்கு அவர் ரேஸ் பார்த்தா நல்லா இருக்கு.